பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் செல்லம்பட்டி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடைபெறும் லஞ்ச ஊழலை கண்டித்து மாபெரும் முற்றுகை போராட்டம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பாக பாமக மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் கேட்டு, தெற்கு மாவட்ட தலைவர் ராஜாராம், வடக்கு மாவட்ட தலைவர் குருபாலமுருகன் முன்னிலையிலும் பத்திரப்பதிவுக்கு லஞ்சம் பெற்று வரும் சார் பதிவாளரை கண்டித்து மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் செல்லம்பட்டி சார் பதிவாளர் சுப்பையன் அரசு அங்கீகாரம் இல்லாத பத்திரங்களுக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு பத்திரம் பதிவு செய்து வருவதாகவும், நத்தம் வீட்டுமனை பதிவுகளுக்கு ரூபாய் 10,000 அவருடைய உதவியாளர் ரகுபதி அவர்கள் ரூபாய் 5,000 வரை லஞ்சம் பெறுவதாகவும், உதவியாளர் ரகுபதி என்பவர் திருமங்கலத்தில் நடத்தி வரும் பத்திர எழுத்தர் அலுவலகத்தில் செல்லம்பட்டி அலுவலகத்தில் உள்ள கணினியை அவருடைய அலுவலகத்தில் அவரே பயன்படுத்தி பத்திர பதிவு செய்து வருகிறார். மேலும் இந்த இருவரும் சேர்ந்து அனைத்து வகையான பத்திரங்களுக்கும் பதிவு செய்ய வரும் பத்திர எழுத்தர் மற்றும் பொதுமக்களிடம் பேரம் பேசி நேரடியாகவும் இவர்கள் வேண்டிய நபர்கள் மூலமாகவும் லஞ்சம் பெற்று வருவதாகவும், மாணவர்களின் கல்விக்காக வங்கியிலிருந்து கடன் வாங்கி பதிவு செய்ய வரும் பொதுமக்களிடமும் லஞ்சம் வாங்கி பத்திரம் பதிவு செய்வது மட்டுமில்லாமல் பத்திர அலுவலகத்தை லஞ்ச அலுவலகமாக மாற்றிவிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பத்திர பதிவுத்துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் எந்த நடவடிக்கையும் இல்லை. மேலும் நீங்கள் என் மீது எந்த புகார் கொடுத்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது எனவும், மாவட்ட பதிவாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு ரூபாய் 12 லட்சம் லஞ்சம் கொடுத்துதான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன், என்னை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என சுப்பையன் கூறுவதாகவும், பணி நீக்கம் செய்யக் கோரி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சார்பதிவாளரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையின் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மீண்டும் போராட்டம் தொடர்ந்து என பாமக சார்பில் எச்சரித்தனர். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இன்று மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி ஒன்றிய பதிவாளர் அலுவலகத்து முன்பு பதிவாளர் சுப்பையன் ரகுபதி மீது லஞ்ச லாவணியம் வாங்குவதாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த சுப்பையனும் ரகுபதியும் திருமங்கலம் பத்திர அலுவலகத்தில் திருமங்கலம் தனியாக ஒரு பத்திர அலுவலகம் போட்டு செல்லம்பட்டி அலுவலகத்தில் உள்ள அரசு கணினியை பயன்படுத்தி டைப் செய்து அதில் பத்திரம் பதிவு செய்து லஞ்சம் பெற்று வருகிறார்கள், சம்பாதித்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் பத்திரப்பதிவுத்துறை உயர் அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சுமார் 100 பேருக்கு மேல் நிர்வாகிகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுப்பையன் மீது ரகுபதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவல்துறை பேச்சுவார்த்தையின் ஏற்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்ன பின்பு ஆர்ப்பாட்டம் முடிக்கப்பட்டது. அதற்கு பின்பு நாங்கள் கலைந்து சென்று விட்டோம். உதவித்தொகைக்கு பதிஞ்சாலும் அதிலையும் லஞ்சம் வாங்கிறார். லோன் வாங்குறத ஒரு கடன் பெற்று வீட்டுக்கு லோன் வாங்கினா அதுலேயும் சுப்பையனும் ரகுபதியும் சேர்ந்து லஞ்சம் வாங்குறாங்க. ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேருமே பயங்கரமான கொள்ளை அடிக்கிறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் கேட்டால் மாவட்ட பதிவாளர் செந்தில்குமார் அவர்களிடம் நான் 12 லட்ச ரூபா கொடுத்து வந்துள்ளேன் என்று அந்த பத்திர பதிவாளர் சுப்பையன் கூறி வருகிறார். ஆகவே தான் நாங்கள் இந்த போராட்டம் நடைபெற்றது. இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திரும்பவும் அனுமதி வாங்கி தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்கி நிச்சயம் போராட்டம் திரும்ப நடைபெறும். முருகன், மாவட்ட தலைவர், மதுரை.